ஹலோ யூஎஸ் பெருமாளோட ஆசீர்வாதத்தில் B4 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. ஸோ 900 ஸ்கொயர் ஃபீட்டு. யூடிஎஸ் வந்து 554 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்ஸு. நல்ல யூடிஎஸ் கொண்ட ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 வருஷம் ஓல்டு உங்களுக்கு. ஸோ இது வந்து பிரம்மாண்டமான ஒரு 2 BHK. ஸோ ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. இது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹாலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் ஏரியா இருக்குது. ஸோ அதை தவிர்த்து வந்து ஹால் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் நல்லா லென்த்தியான ஒரு ஹாலு. ஸோ இங்கே பார்க்குறோம். அதேமாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது. ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பக்காவான மாஸ்டர் பெட்ரூமு. இந்த மாஸ்டர் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸோ அட்டாச் டாய்லெட் கம் மாஸ்டர் பெட்ரூம் ஒரு பால்கனியோடு இருக்குது. இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு. வெஸ்டர்ன் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும். நல்ல ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இது. ஸோ அதேமாதிரி கப்போர்டு ஒர்க் எல்லாமே இருக்குது. இது ஒரு பால்கனி. ஸோ இந்த வுட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க சேலுக்கு ரெடியாக இருக்குது. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். இது எங்கே இருக்குன்னா நம்ம சதாசிவ நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் ஜஸ்ட்டு அப்படியே நடந்து வர தூரத்தில், பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வர தூரத்தில் தான் இந்த 2 BHK சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. இதுலேயும் அட்டாச் டாய்லெட்டு 2 பெட்ரூமு. 2 பெட்ரூம்லேயுமே அட்டாச் டாய்லெட்டு கம்ப்ளீட்டாக வந்து சூப்பரான ஒரு வீடு இது. ஸோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே டெஃபினட்டாக ரொம்ப பிடிச்ச ஒரு வீடு. அதே சேம் டைமில் இது ஒரு கிச்சன் உங்களுக்கு. கார் பார்க்கிங் இருக்குது, 2 வீலர் பார்க்கிங் இருக்குது, பக்காவான லொக்கேஷனில் இருக்குது. கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதேமாதிரி வந்து தண்ணியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு RO போட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு தண்ணி நல்லாயிருக்கும். மழை பெஞ்சால் தண்ணி தேங்குற பிரச்சனைலாம் அங்கே கிடையாது. வுட் ஒர்க்லாம் பண்ணி பக்காவாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதே சேம் டைமில் உங்களுக்கு மெயின் ரோடையும் நான் காமிக்கிறேன். மெயின் ரோடும் ஒன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது அப்படின்றத. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்க்கிங் உங்களுக்கு. ஸோ பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் பார்க்கிங்கு. இது A பிளாக்கு. ஸோ அது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு B பிளாக்கு. ஸோ பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் 2 வீலர் அண்ட் 4 வீலர்ஸ் இங்கே நீங்கள் பார்க் பண்ண முடியும். நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம். 30 ஃபீட் ரோடு இது. ஷெட் பேக்லாம் விட்டு பக்காவாக கட்டியிருக்காங்க. வீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் பக்காவான லொக்கேஷனில் நல்லா சூப்பர் என்ட்ரன்ஸ் இது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர்ஸ் கூட கிடையாது. ஸோ மெயின் ரோடு ஒரு 50 மீட்டர்ஸ் கூட கிடையாது. இது வந்து சதாசிவ நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் அப்படியே நடந்து வர தூரம். ரைடு திரும்பணுன்னா பாருங்கள், உங்களுக்கு பக்கத்துலேயே எல்லா விதமான கடைகள் எல்லாமே இருக்குது. இது வந்து 40 ஃபீட் ரோடு உங்களுக்கு. ஸோ 40 ஃபீட் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு நீங்கள் திரும்புகிறீங்க. திரும்பினோன்னா உங்களுக்கு இங்கே ஹோட்டல் இருக்குது, அஸ்வதி பவன்ட்டு. ஸோ அதேமாதிரி டீ ஷாப்லேருந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலா சூப்பர் மார்க்கெட்டு, சிட்டி யூனியன் பேங்க் உங்களுக்கு. ஸோ இந்த சைடு சிட்டி யூனியன் பேங்க்கு, மண்டபம். இதுதான் வந்து பஸ் ஸ்டாப் உங்களுக்கு. பஸ் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் பஸ் ஸ்டாப். இதுதான் உங்களுக்கு முழுக்க சதாசிவ நகர் மெயின் பஸ் ஸ்டாப்பு. ஸோ இந்த பஸ் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர்ஸ் அண்ட் இது வந்து மார்க்கெட்டு.